கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ட்ரெய்லரே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத ஒரு தனுஷனாவை பார்த்துருக்கோம். ஒரு திருடனா பண்ணியிருக்காரு. டேரக்டர் வேற போர் தொழில் டேரக்டர் வேற, அதனால எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. படம் கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கும். இல்ல இருக்கும் கண்டிப்பா. இந்த படத்தை பார்த்தவங்க வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதுல வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கு, மக்களுக்கு சொல்ற மாதிரியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா ரொம்ப இதுவா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் வேற வராருன்றாங்க, அதுக்காக இன்னும் எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படத்துக்கு. ட்ரைலர் பார்த்தனா திருந்தி வந்த மனுஷனை திருப்பி கெட்ட விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறாங்கண்ணா. அதனாலே பக்காவா ஒரு படம் அப்படியே ரிடம்ஷனா இருக்கா, அப்படியே படம் எல்லாம் பக்காவா இருக்கும்ண்ணா. படம் எவ்வளவு எதிர்பார்ப்பேன், ஃபுல்லா பீக்ல இருக்கண்ணா. எதிர்பார்க்கலாம் பக்காவா இருக்கும்ண்ணா படம்லாம். ஐயோ ஆடியோ லான்ச்லாம் பாக்கலடா. இவன் பேசுவானா, இதை விட வடச்சென்னை 2க்கு தானா வெயிட்டிங். வடச்சென்னை 2க்கு தான், அதுக்கு தான் வெயிட்டிங். அதான் இதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும். என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு எதிர்பார்ப்பு. தனுஷ் வேற வராருன்னு சொல்றாங்க, அதான் அவரை பார்க்கறதான் எதிர்பார்க்க. இல்ல அது ஏத்துக்க மாட்டோம். இவருக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, டைம் இருக்கு. இவரு இன்னும் நெக்ஸ்ட் விஜயா கூட இவர் ஆகலாம். அதுதான். இன்னைக்கு கரப்படத்தோட செலிப்ரேஷன் நாங்கள் வந்திருக்கோம். சைல்டுஹுட்லேருந்தே தலைவரோட பிக்கஸ்ட் ஃபேன் பாய்னா. ஏன்னா அவரை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷனா. இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ரிலேட்டிவ் பண்ணிக்கிற காரணமே அவர் தான். பொல்லாதன் பிகம் ஏ ஃபேன் பாய் மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியான படமே இதுதான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அவர் கூட நாங்கள் தோளுக்கு தோலை நிற்கிறோன்னா அது தலைவர் ரிலேட் பண்ணிட்டு திங் தான். ஏன்னா இது ஒரு கம்பேக்கான படமாக கண்டிப்பாக இருக்கும். தலைவர் எப்பயுமே மாஸ் தான். ஆமாண்ணே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நிறைய வந்து சின்ன ஒரு மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவார்ட்ஸ் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு சமூக படமாக பண்ணுறாரு. ஏன்னா அவர் எப்பயுமே நான் எந்த ஸ்டேஜுக்கு போனாலுமே எல்லாருமே கோட் ஷூட்டில் வந்தால் கூட தலைவர் வந்து தமிழையும் தூக்கி பிடிச்சி தான் பேசுவார் தவிர வேட்டி ஷர்ட்டில் தான் வருவார். ஏன்னா அவர் வந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஹாலிவுட்டில் அடுத்து செகண்ட் படம் கிரேமேன் வருது. அடுத்தடுத்து பெரிய ஒரு கோலிவுட்டை வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேனா இஸ் ஒன் மேன் கூட்டு போயிட்டு இருக்காருண்ணா. ஆனா பாத்தீங்கன்னா அஜித் விஜய்னு எவ்வளவு பேர் இருந்தா கூட இவர் பண்ண மாதிரி இன்னைக்கு ஹாலிவுட் வரைக்கும் யாரும் போல. அவரோட முயற்சி அது தன்னம்பிக்கை தன்னைத்தானே செதுக்குனவர்ண்ணா. அந்த ஒரு வார்த்தையிலே முடிஞ்சிச்சு இல்ல, அவரே செதுக்குனவர். ஏன்னா அவரு யாரும் இது பண்ணலாம், அவருக்கு இருந்த ட்ரோல் மாதிரிலாம் யாரும் கிடையாது. அந்த ஒல்லியான உடம்பு அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரோல் வந்துச்சு. அதெல்லாம் மீறி இன்னைக்கு இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்காருன்னா அது ஒன் மேன் ஸ்பிரிட் தான். அது வந்து தலைவரை தவிர வேற யாராலுமே முடியாது. ஆமாண்ணா, பெர்ஃபார்மர்னாலே டி தானா. பெர்ஃபார்மர்னு வந்தாலே டி மட்டும்தான். ஏன்னா எங்க தலைவர் வந்து இந்த மிடில் கிளாஸ் ரிலேட்டிவ்லான ஃபேன் பாய் எல்லாமே பக்காவா பண்ணுவாரு. நீங்க அசுரனா இருக்கட்டும், திருச்சி தம்பளமா இருக்கட்டும், என்ன மாதிரி என்ன ஒரு ஜானர் கொடுத்தாலுமே தலைவர் மாதிரி கண்டிப்பா எந்த பெர்ஃபார்மும் பண்ண முடியாது. நீங்க விஐபி மாதிரி ஒரு படமும் எதிர்பார்க்கலாம், மாதிரி ஒரு படமும் எதிர்பார்க்கலாம், அசுரன் மாதிரி ஒரு படமும் எதிர்பார்க்கலாம். ஹீஸ் இஸ் நெக்ஸ்ட் அசுரன் மாதிரி தரமான ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அதுதானே ஒரு நல்ல ஆக்டருக்கான அழகு. ஒரு டைரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அதை வந்து வெளிக்கொண்டு வரதானே ஒரு நல்ல ஆக்டருக்கா இருக்கு. சும்மாலாம் கிடையாதுல, 2 நேஷனல் அவார்ட்லாம் அவருக்கு சும்மா தூக்கி கொடுக்கல. ஹீஸ் எ டைரக்டர், ஹீஸ் எ ரைட்டர், ஹீஸ் எ லிரிசிஸ்ட், ஹீஸ் எ ப்ரொடியூசர். ஹோல் சினிமா நாலேஜ். நான் என்ன தலைவர் ஒன்று மியூசிக் டைரக்டர் மட்டும் தான் பண்ணல, அதை தவிர பாக்கி சினிமாவில் எல்லாமே பண்ணிட்டாரு. இஸ் நெக்ஸ்ட் ஆண்டவர்னா, அவ்வளவுதான். இல்ல தலைவர் எங்களோட ஜட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தலைவர் அரசியலுக்குள்ள வரமாட்டாரு. எங்க தலைவர் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது ஃபேமிலி நிறைய இஷ்யூ இருந்தாலும், அது சம்பந்தமா எவ்வளவு இஷ்யூ இருந்தாலும் அரசியலுக்கு அவர் வரமாட்டாரு. ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அடுத்தடுத்த கட்டம் ஓடிக்கிட்டே இருக்காரு. கோலிவுட்டா இருக்கட்டும், தெலுங்கு படமா இருக்கட்டும், ஹிந்தி படமா இருக்கட்டும், தமிழ் எல்லா படத்துலயுமே சரி, எல்லா கோலிவுட்லயும் போகிற ஒரே ஒரு ஸ்டார்னா த குளோபல் ஸ்டார் இஸ் தனுஷ். இஸ் நேம் இஸ் தனுஷ். இப்போ பார்த்துருப்பீங்க சமூக அரசியல் தலைவர் ஃபேன்ஸை பார்த்தா பயந்து ஓடுறாரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்காக தான் வீட்டுக்கு வர வச்சு எல்லாருக்கும் ஒரு நாள் டைம் எடுக்கிறாரு. அந்த இது என்ன? ஏன்னா அவரு எங்க மேல வச்சிருக்க லவ்னா. நீங்க நிறைய அரசியல் தலைவருமே பாக்குறீங்க, வந்து போட்டோ எடுக்க வந்தா போனை தட்டி விடுறது, அவங்களை திட்டுறது, அவங்களை இது பண்றது, போனை தூக்கி கீழே போடுறது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் எ மெச்சூர் மேன், ஹீஸ் லவ் டு ஹிஸ் ஃபேன்ஸ். எங்களை எந்த இடத்துலயுமே அவர் டிசப்பாயின்ட் பண்ணதே கிடையாது. நீங்க போன படத்தோட ஆடியோ லான்ச்ல பார்த்திருப்பீங்க, ஒரு ஃபேன் பாய் வந்து மேலேருந்து கீழே வருவான், அவனை மேலே கூப்பிட்டு அவனோட செல்ஃபி எடுத்து அவனை ஹக் பண்ணி, அதெல்லாம் அந்த தலைவனுக்கு இருக்க மனசுலாம் தலைவனை ரசிகனை ரசிக்கும் தலைவனா அது என் தலைவன் தான்.
உச்சத்துக்கு போனதுக்கு தனுஷ் வந்து ரோஹிணி தேட்டர்ல படம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஆனா இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஃபேன்ஸோட உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாரு. சிம்பிளிசிட்டினா தனுஷ்னாலே சிம்பிளிசிட்டி தானே. அவர் ஒரு இன்டர்வியூல தெரியும், ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்லுவாரு, நான் அங்க போய் ஒரு ரோல்ல உட்கார்ந்தேன்னா என் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் ஒரு சிம்பிளிசிட்டி. தலைவர் திரையில பார்க்கும்போது எங்களை நாங்கள் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த சிம்பிளிசிட்டி நேம் தான் தனுஷ். அதுக்கு தான் உள்ள ஃபேன்ஸ். ஆமாண்ணா, தேங்க்யூ. படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும், வெற்றி பெற வாழ்த்துக்கள். பேச ஆரம்பிங்க. நான் வந்து பானுமதி, சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலேருந்து வரேன். எனக்கு தனுஷுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தனுஷு படம் எங்கே நடந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே நான் பார்த்துருவேன். என் பொண்ணெல்லாம் வந்து தனுஷு ரசிகர் தான். அதனால் வந்து தனுஷு படம் எங்கே நடந்தாலும் நாங்கள் போய் பார்த்துருவோம். தனுஷு படம் இந்த படம் வந்து நல்லா சில்வர் ஜூப்ளி ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். என்ன யாரடி நீ மோகினி படத்துலேருந்து நான் எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன். தனுஷு படம் எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம்னா தொடரி பிடிக்கும். அப்புறம் இந்த படம் என்ன பாப்பா, அசுரன். இன்னொரு படம் ரெண்டு மாரி டூ பிடிக்கும். ஆமாம். இன்னும் பார்க்கல, இங்கே வருவாங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்திருக்கேன் நான். சந்திக்கலாம். அந்த மாதிரி டைங்களில் வந்து நான் சிவகங்கையிலேருந்து வர்றதுக்கு எனக்கு சமய சந்தர்ப்பங்கள் அமையல, அதனால பார்க்க முடியல. அதனால இங்கே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்கேன், சென்னைக்கு வந்திருக்கேன் நான். ஆமாம். கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம். ஏன் கொடுக்க மாட்டோம்? கண்டிப்பா கொடுப்போம். அனைத்து தனுஷ் ரசிகர்களுக்கும் முதல் வணக்கம். நான் பட்டுக்கோட்டை தாலுகா மதுக்கூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு தனுஷுனா ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதான் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவருடைய படங்கள் எல்லாமே நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப மிக சிறந்த நல்ல ஆக்டரு. நல்லா ஒரு சில கருத்துக்கள்லாம் அவர் படத்தில் இருக்கும். அதனால் விரும்பி இன்னைக்கு நிறைய படங்கள் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி நேரடியாக இங்கே வருவார் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த தேட்டருக்கு நேரடியாக வந்திருக்கோம். நான், என் மனைவி, குழந்தைகள்லாம் வந்திருக்கோம். சாரை இங்கே நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம். ரொம்ப ஆர்வமாக அதுதான் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கோம். நாங்கள் இங்கே ட்ரிபிள் கேன்ல இருந்து தான் வரோம். இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் வந்தோம். படம் பார்க்கணுன்றதை தாண்டி நாங்கள் எல்லா ஷோவுமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். எல்லா படமுமே நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏர்லியாகவே வந்துட்டோம். நடிகர்களை பார்க்கறது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னு பார்த்துருக்கீங்க, விஜய் இந்த மாதிரி நல்லா விளையாடுவாங்க. இப்போ இவர் வந்து மக்களாக இன்னைக்கு தேட்டர் வந்து பாரு, அவரோட எளிமையை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க எல்லா ஃபிலிமுக்கும் பண்றதுனால வந்தா ஈஸியா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அந்த எளிமை கூட எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தால் பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் வந்திருக்கோம். இன்னும் அடுத்து இப்போ இந்த படங்கள்லாம் ஃபுல்லாக ஆக்ஷன் இந்த மாதிரியே வந்துட்டு காரணம் இந்த மாதிரியே வேற பழைய மாதிரி ஒரு ஜாலியான படங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஆக்ஷன் தான் இன்னும் நல்லா இருக்கு. ஸோ ஆக்ஷன்லேயே இருந்தால் நல்லா இருக்கும். ஆக்ஷன், டான்ஸு இதெல்லாம் நல்லாவே இருக்கு. இந்த படம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு. ட்ரைலர் நல்லா இருந்துச்சு, ஃபைட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஃபுல்லாக பார்த்தா தான் சொல்ல முடியும். தனுஷனா இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். I'm waiting for something exciting. I'm, என்ன சொல்றது, waiting with bated breath to watch the film, and I'm very happy that my son-in-law has directed the film. I'm eagerly looking forward, and I'm praying to God Almighty for the success of the film. And I'm sure the audience will give a very good feedback, and we are going to, it's going to be a blockbuster. Thank you. செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும் படத்துல. ஏன்னா வந்துட்டு விக்னேஷ் ராஜா, தனுஷ்
ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும். செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் படத்துக்கு. ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, அது எந்த பார்க்கணும்? ட்ரைலர் உண்மையாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம அந்த வார் அந்த சம்மந்தப்பட்டதாக வச்சு பண்ணுறாங்க. ஸோ அதனால நல்லாயிருக்கும். இப்போ அந்த டைமில் ராமநாதபுரத்தில் என்னென்னலாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லி பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. படமும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ப்ரோ அதெல்லாம் டவுட்டே இல்லை. 4 நேஷனல் அவார்டு, எவ்வளோ அவார்டு அவருக்கு குமிச்சே வச்சிருக்காரு அவர். கண்டிப்பாக இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக வாங்குவார். ப்ளஸ் நடிப்பு கலை அசுரன் மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். இன்னைக்கு அஜித் விஜய் 2 பேர் இருந்தாலும் ஒரே ஒரு நடிகர் கண்டிப்பாக பாலிவுட் இல்லை ஹாலிவுட் எல்லாமே போய் கலக்கிட்டார் அவர். இதுக்கு மேலே அவர் பண்ண எதுவுமே இல்லை. அவர் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ அதனால ஒரு டைரக்டர் வளர்ந்தோம் அப்படிங்கிறாம ஒரு டைரக்டர் சொல்லும்போது அதுக்கான ஒரு மோல்டு பண்ணிக்கலாம். அது தன்னடக்கம் தான் ப்ரோ. அது எல்லாருக்குமே இருக்காது, சரிங்களா? ஸோ இவ்வளோ அவார்டு வாங்கி இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு இவ்வளோ மேலும் மேலும் வளர்ந்து போய் ஒரு ஆக்டரு ஒரு இதாக அவர் காமாக இருக்காருன்னா அது அவருடைய கெரியரை அவர் எவ்வளோ மதிக்கிறாரு, அந்த இதில் அவர் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு. அந்த விஜய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசியல் தன்னோட ரசிகர்களை பார்த்து பயன்படுறாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சாதாரண ரோஹித் தேட்டரில் இவர் ப்ரொமோஷன் பண்ணி இந்த ஓடணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக. அப்படின்ட்டு இப்போ எளிமையாக இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம் ப்ரோ, அதுதான் சொல்கிறேனே. வளர்ச்சின்னு நீங்கள் எதுக்கும் போது இப்போ ரசிகர்களை வச்சோ இதை வச்சோ பண்ண முடியாது. அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை கொடுக்குறாரு அதை நாங்கள் பார்த்து ரசித்து நாங்கள் கொண்டாடுறோம், அவள் தான். மற்றபடி அதை வேற எதுவுமே அதான் ப்ரோ. இந்த தலகனம் எதுவுமே அவருக்கு இருக்காது ப்ரோ. அந்த தன்னடக்கம் தான் அவரோட வளர்ச்சி. அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும், அதை வர வச்சு வீட்டில் வச்சு அந்த ஒரு மரியாதை உங்களுக்கு கொடுக்குறாரு. அது அவர் டைம் எடுத்து எங்கெங்கேயோ போயிட்டு இப்போ அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் ப்ரோ. லைனாக படம் வருது. அந்த கமிட்மெண்ட்ஸ்லையும் தன்னோட ஃபேன்ஸை நான் மீட் பண்ணோம். ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் கொடுத்து ஃபுல்லாக ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நானுமே மன்றத்தில் இருக்கேன். அதனால இப்போ லைனாக ஒரு மாவட்டம் உள்ள ப்ரோ எல்லாத்துக்கும் போயிட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு ப்ளஸ் அவர் அப்படியே போயிட்டு அவருடைய ஷூட்டு அந்த இதுக்கெலாம் போயிட்டார் அவர். ஃபியூச்சரில் தலைவர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா ஏற்றுப்போம் ப்ரோ. அதெல்லாம் நன்றி ப்ரோ. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நேஷனல் அவார்டு இருக்குது இந்த படத்துக்கு. புரியாது. சரி, படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரஜினி அண்ட் தனுஷோட ஹார்ட் கோர் ஃபேன். ஓகேங்களா? ஸோ தனுஷோட படமும் ரஜினியோட படமும் எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துடுவேன். இன்னைக்கு இருக்க பசங்க செலிப்ரேஷன் அப்படின்னா தனுஷார் ஃபேன்ஸ் அப்படின்னு வந்துடுறாங்க. நீங்களும் நான் இன்னைக்கு என்ன ஷோ ஃபர்ஸ்ட் நானும் போகிறேன். எவ்வளோ ஆர்வமாக இருக்கு? ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். தனுஷ் எல்லா படமுமே நல்லா பண்ணுறாரு. ஸோ இன்னும் நல்லா மென்மேலும் வரதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ட்ரெய்லரும் பார்த்தோம் அண்ட் அந்த மியூசிக் ஆடியோ லான்ச்சும் பார்த்தோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. தனுஷோட ஃபர்ஸ்ட் படம் இந்த காதல் கொண்டேன் படம் பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம் இந்த பையன் லைஃப்பில் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அதே போல் வந்துட்டாரு. ஃபியூச்சரில் ரஜினியோட இடத்துல இவர் தான் பிடிப்பார், வேறு யாரும் பிடிக்க முடியாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்துருக்கீங்க. விஜய் பெரிய ஆர்டிஸ்ட், ஆனால் ரசிகர்கள் பார்த்து பயந்து விடுறாரு. இவர் எளிமையாக அந்த தேட்டரில் ரோஹிணி தேட்டரில் படம் பார்த்துட்டு வராரு. மக்களோட அவரோட சிம்பிளிசிட்டி அவருக்கு ஃபேன்ஸ் தான் முக்கியம். ஃபேன்ஸோட ஆசீர்வாதம், ஃபேன்ஸோட வெல் விஷஸ் தான் அவர் இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்காரு. மென்மேலும் அவரை பற்றி எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வந்தாலும் வி டோன்ட் கேர் அபவுட் தட். எப்போவுமே நாங்கள் ரஜினி ஃபேன்னா ரஜினி ஃபேன் தான். அண்ட் இவங்க என்னோட டாட்டர், இவங்க துபாயில இருந்து வந்திருக்காங்க. துபாயில் வேலை செய்கிறாங்க. அங்கே ஒரு வாட்ச் கம்பெனியோட மீட்டிங் நடந்துச்சு. அதில் இவங்க தனுஷை கொஸ்டின்ஸ் கேட்டு இருந்திருந்தாங்க. அதுவும் இதில் இருக்கு. அவங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை கேளுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. பட் ஐ லவ் தனுஷ், ஐ லவ் ரஜினி. பேசுறாங்க. ஆமாம், ஓகே.
பேக் வந்துடும். நல்லா இருக்கும். ஃப்ரேம்ல வரல பாரு தனுஷன் வண்டியா கட் பண்ண அப்படி கட் பண்ணி வா. தம்பி கிட்ட நின்று சுத்துப்பா. லைட்டாக அப்படி திரும்பிங்க. அவ்வளோ ப்ரோ ஒன்லி ஃபார் தலைவர் ப்ரோ. ப்ரோ பக்காவை போட்டுருங்க. பக்காதலா இங்க வா.